செல்லம், கார்ல ஏறினா டோரை நல்லா சாத்தணும். ஓ அப்படியாப்பா. சோலி முடிச்சு. அம்மா வயிறு பசிக்குதுமா, சோறு போருமா. செல்லம் கொஞ்சம் வெயிட் பண்றா, அப்பா பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டு வந்தோன்னே சாப்பிட்றலாம். பிரியாணியா? கண்டிப்பா அப்பா எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் வாங்கிட்டு வரும். இல்ல, எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தான். இல்ல, சிக்கன் பிரியாணி தான். என்ன இங்க சத்தம்? அப்பா சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? நான் வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சகானா பாப்பா காலையில 7 மணிக்கு எங்க வந்திருக்குன்னா மஹிந்திரா வேர்ல்டு சிட்டில நடக்கிற மாரத்தான்ல கலந்துக்குதாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே குழந்தைங்க எல்லாம் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க பாப்பாவும் ஓடுது. குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் கலந்துக்கிட்டு ஓடினாங்க. யாரா அவன் மொரட்டாலாம் ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சகானா குட்டியும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே ஓடினாங்க. நானும் என் ஒய்ஃப் எல்லாம் இப்பதாங்க மாரத்தானே நேரில் பாக்குறோம். ஆனா எங்க பாப்பா வந்து மாரத்தான்ல கலந்துட்டு ஓடினதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. பாப்பா 10 நிமிஷத்துல ஓடி மாரத்தானை பினிஷ் பண்ணிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மெடல் வாங்க கிளம்பியாச்சுங்க. எத்தனாயிரம் பேர் வந்திருந்தாங்கன்னு தெரியலங்க. பாப்பாவுக்கு மெடல் அணிவிச்சாங்க பாருங்க. பாப்பாவுக்கு செம்ம ஹாப்பிங்க. ஃபர்ஸ்ட் டைமா அந்த மெடல் எல்லாம் தொட்டு பார்த்தோங்க. மெடல் பெருசா மட்டும் இல்லாம செம வீட்டாவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன மெடலை கடிக்கிறது, மெடலுக்கு முத்தம் கொடுக்கறதுன்னு போசா கொடுத்து தள்ளிவிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. நம்ம குழந்தைங்க சின்னதா சாதிச்சாலும் அது நமக்கு பெரிய சந்தோஷம் தானே. உங்க கை அடிக்குதா? இந்த மைதோசி அடி. என்ன ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது? என்ன நம்ம மாடிக்கு வருது? செல்லம், என்னடா ஹெலிகாப்டர்ல இருந்து வர? மாடியில ஒரு ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருந்துச்சு. நான் கை காமிச்சு கூப்பிட்டேன். அவங்க என்னை கூட்டி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு விட்டு போயிட்டாங்கப்பா. அப்பா. செல்லம், எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்? பொறுமை தான் முக்கியம். போ, திரும்ப வந்து பொறுமையா சொல்லு. அப்பா. சொல்லு செல்லம். வீடு பத்திக்கிட்டு எரியுதுப்பா. வீடு பத்தி தெரியுதா? பொருட்காட்சிக்கு போய் 50 ரூபா கொடுத்து இந்த கேம்ல பாப்பா கலந்துக்கிச்சிங்க. சும்மா 6 பாலா கொடுத்து எல்லாத்தையும் உருட்டி விட்டு அதாவது எந்தெந்த நம்பர்ல விழுந்திருக்கோ அந்த நம்பர்லாம் கவுண்ட் பண்ணா எங்களுக்கு 22 வந்துச்சுங்க. சரி 22ல பெரிய கிஃப்டா வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா 20 ரூபாய் டப்பா வச்சிருக்காங்க. மங்கி இங்க தானே வந்துச்சு, எங்க போச்சு? ஆஹா, நல்ல தண்ணியில குளிக்கிறதும் நல்லாதான் இருக்கு. டே பசங்களா, இதுல வந்து குளிங்கடா, நல்லா இருக்கு. என்ன ரொம்ப நேரமா பாப்பா வாழை காணோம், என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலையே. செல்லம், என்னடா இது ஹார்ட்லாம் போட்டிருக்கு? ஐ லவ் டேட். வாவ், ஃபாதர்ஸ் டேக்காகவா? தேங்க்ஸ் ரா செல்லம். சகானா குட்டி இந்த ப்ளூ கலர் கிளேவை என்கிட்ட கொடுத்து இதில் ஒரு அனிமல் செஞ்சு கொடுப்பான்னு சொன்னிச்சிங்க. சரி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குச்சிலாம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமா இதை தாங்க செஞ்சேன். பெரிய காது, காலு, வாலெல்லாம் கொண்ட ரேபிட். பாப்பாவுக்கு இந்த ரேபிட் விளையாடுறதுக்கு கை கடக்கமா இருந்துச்சுங்க. பாப்பா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க.